அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பலரும் ஏதோ ஒரு கடந்த கால கசப்பான நினைவுகளையோ, மனவேதனைகளையோ, இல்ல சொல்ல முடியாத காயங்களையோ நாளுக்கு நாள் சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பாரம் எவ்வளோ கனமானது, அது எவ்வளோ வலிக்கக்கூடியதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தியானம் ரொம்பவே விசேஷமானது. நம்முடைய அந்த ஆழமான வேதனைகள்ல இருந்து எப்படி ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க, காயங்களை குணமாக்குற இந்த ஆழமான பயணத்தை நாம சேர்ந்து தொடங்குவோம். முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு அற்புதமான வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கெத்செமனி தோட்டத்துல ஆரம்பிச்சு கல்வாரி மலை வரைக்கும் இயேசு கிறிஸ்து அனுபவித்த ஒவ்வொரு சித்திரவதையும் ஒவ்வொரு வேதனையும் ஏதோ தற்செயலா நடந்த ஒண்ணு கிடையாதுங்க. அவருக்கு நேரிட்ட அத்தனை பாடுகளுக்கும் பின்னாடியும் ஒரு மிக முக்கியமான ஆழமான நோக்கம் இருந்தது. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தையும் முழுமையான சுகத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த மாபெரும் நோக்கம் எப்படி நிறைவேறிச்சு அப்படிங்கிறத அவர் தன் உடல்ல ஏற்றுக்கொண்ட 5 பிரதான காயங்கள் மூலமா நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதுல முதலாவது காயம் அவருடைய தலையில் ஏற்பட்ட காயம். இது சாபங்களை உடைக்கிறத குறிக்குது. பல நேரங்கள்ல நாம யோசிப்போம், எங்க குடும்பமே இப்படித்தான், இது எங்க தலைமுறை சாபம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கடந்த கால இருளுக்குள்ளே நாம சிக்கிக்கிட்டு இருக்கிறதா உணரலாம். அந்த தலைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கத்தான் அவர் அடைந்த இந்த முதல் காயம் ஒரு மாபெரும் ஆறுதலை நமக்கு தருது. ஆதியாகமத்துல ஆதாம் பாவம் செய்தப்போ பூமி சபிக்கப்பட்டு முள்ளை தோற்றுவித்ததுன்னு நாம படிக்கிறோம். முள் அப்படிங்கிறதே சாபத்தின் அடையாளம் தானே. நம்முடைய தலைமுறையா தொடரும் சாபங்கள், மத்தவங்க நம்ம பார்த்து சொன்ன சுடு சொற்கள், இது எல்லாத்தையும் முறியடிக்கத்தான் இயேசு அந்த முள்முடியை தன் தலையில ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கால்ல ஒரு சின்ன முள் குத்தினாலே நமக்கு உசுரே போற மாதிரி வலிக்கும். ஆனா அந்த சாபத்தின் முள்முடிய அவர் தன் தலையில சுமந்து அதை அழுத்தமா பதித்து கொண்டதால இன்னைக்கு நீங்க அனைத்து தலைமுறை சாபங்கள்ல இருந்தும் முழுமையா விடுவிக்கப்பட்டுட்டீங்க. இது எவ்வளவு ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்க. அடுத்ததா இரண்டாவது காயம், அவருடைய முதுகில் பட்ட காயம். இது நம்முடைய பாரங்களை சுமக்கதற்கானது. உணர்வுபூர்வமான பெரும் பாரங்களை சுமந்து சோர்ந்து போனவங்களுக்கும் தீராத நோய்களால தனிமையில வேதனைப்படுறவங்களுக்கும் இதுல ஒரு மாபெரும் விடுதலை இருக்குங்க. ரோமர்களோட சவுக்கடி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உழுகிறவன் கலப்பையால நிலத்தை எப்படி உழுவானோ அதே போல அவருடைய முதுகு ஆழமா உழப்பட்டு சதைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டன. உங்களுடைய பாவங்களை மட்டும் இல்ல, நீங்க தனிமேல அனுபவிக்கிற அந்த கொடிய வியாதிகளையும் மனவழிகளையும் அந்த சவுக்கடிகள் அவர் தான் முதுகுல சுமந்துகிட்டார். இனிமேல் உங்களுடைய அந்த பாரத்தை நீங்க ஒருபோதும் தனியா சுமக்க வேண்டியதே இல்ல அப்படிங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா நமக்கு உணர்த்துது. மூன்றாவது காயம் அவருடைய கைகளை பட்ட காயம். இது நம்முடைய பயத்தை அகற்றி சமாதானம் தருவதை குறிக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு இனம் புரியாத பயம், எதிர்காலத்தை குறித்த கவலை, உங்களை அப்படியே முடக்கி போடுற பதற்றம், இதனால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பயமும் சந்தேகமும் உங்களை எப்பவும் பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கா? அப்படியா இருந்தா இந்த காயங்கள் நேரம் உங்ககிட்ட தான் பேசுது. கொஞ்சம் யோசிங்க. இயேசு மரித்த பிறகு சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் ஒரு அறைக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா? குறிப்பா சீஷனாகிய தோமாவுக்குள்ள இருந்த அந்த சந்தேகமும் பயமும் இன்னைக்கு நம்மில் பலருக்கும் இருக்கிற அதே உணர்வுகள் தானே. ஆனா அந்த நேரத்துல இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? யோவான் நற்செய்தியில நாம பாக்குற மாதிரி தோமாவோட அந்த சந்தேகத்தின் மத்தியிலேயே இயேசு அவரை தேடி போய் சந்தித்தார். தன் கைகள்ல ஆணி அடிக்கப்பட்ட அந்த தழும்புகளை காட்டி தோமாவோட பயத்தை முற்றிலுமா நீக்கி அந்த இடத்துல ஒரு முழுமையான சமாதானத்தை நிரப்பினார். அதே போலதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கிட்டு அந்த இடத்துல தன் சமாதானத்தை நிரப்ப அவருடைய காயப்பட்ட கரங்கள் இன்னைக்கும் உங்களை நோக்கி நீட்டப்பட்டபடியே தான் இருக்கு. அடுத்ததா நான்காவது அவருடைய பாதங்களில் பட்ட காயம். இது ஒடுக்குமுறையின் மீதான இறுதி வெற்றிலை குறிக்குது. நீங்க தொடர்ந்து ஆவிக்குரிய போராட்டங்கள்லயும் பிசாசின் ஒடுக்குமுறையிலையும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இது ஒரு மாபெரும் நம்பிக்கையின் செய்தி. அவருடைய பாதங்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டப்போ அது வெறும் உடல் ரீதியான ஒரு சித்திரவதை மட்டும் கிடையாதுங்க. ஆதியாகமத்துல தேவன் சர்ப்பத்தை பார்த்து அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு கொடுத்த அந்த வாக்குறுதி சரியா அந்த சிலுவையில தான் நிறைவேறுச்சு. அந்த ஆணிகளால் துளைக்கப்பட்ட பாதங்கள் தான் சாத்தானின் தலையை நசுக்கி உங்களுக்கு எதிரான எல்லா ஒடுக்குமுறைகளையும் நிரந்தரமா முறியடிச்சது. உங்க சத்ருவின் மேலான வெற்றி அங்கேயே அந்த சிலுவையிலே உறுதி செய்யப்பட்டுடுச்சு. ஐந்தாவதும் இறுதியானதுமான காயம் அவருடைய விலாவில் பட்ட காயம். இது நம்முடைய தனிமையை போக்குவதற்கானது.
உங்க வலிகள்ல, உங்க கண்ணீர்ல நீங்க முற்றிலும் தனித்து விடப்பட்டதா இல்ல கைவிடப்பட்டதா எப்போதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? இப்போ நான் சொல்லப் போறது உண்மையிலே சிலிர்க்க வைக்கிற ஒரு ஆழமான வெளிப்பாடு. ஆதியில மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைத்த தேவன் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாள உருவாக்குனார் இல்லையா? அதே போலதான் நீங்க உங்க பாடுகள்ல தனிமையில வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்வாரியில இயேசுவின் விலா ஈட்டியால் பிளக்கப்பட்ட போது அங்கிருந்து வெளிப்பட்ட இரத்தத்திலையும் தண்ணீர்லையும் இருந்து உருவானதுதான் நம்ம திருச்சபை. ஆம், உங்களுக்கான ஒரு ஆவிக்குரிய குடும்பம் அவருடைய விலாவின் காயத்துல இருந்து தான் பிறந்தது. இதுக்கப்புறம் நீங்க ஒருபோதும் தனியானவங்க கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு மாபெரும் குடும்பம் இருக்கு. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போவோம். அவருடைய இந்த சுகத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இதுவரைக்கும் நாம சரித்திரபூர்வமான சில ஆழமான உண்மைகளை பார்த்தோம். ஆனா இதை எப்படி நம்முடைய அன்றாட வாழ்வில நம்மோட தனிப்பட்ட பயணத்துல செயல்படுத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரிய வெற்றிகளை கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் ஏதோ புத்தகத்துல படிச்சுட்டே விட்டுடுற விஷயங்கள் கிடையாது. நீங்க தினமும் அனுபவிக்க வேண்டிய உண்மையான வெற்றிகள். பயத்தின் மீதான வெற்றி, மன வேதனைகள்ல இருந்து முழுமையான சுகம், தலைமுறை சாபங்களிலிருந்து விடுதலை, பிசாசின் ஒடுக்குமுறையிலிருந்து சுதந்திரம், அப்புறம் சபை ஐக்கியத்தின் மூலமா கிடைக்கிற பலம். இயேசு அடைந்த இந்த 5 காயங்களும் உங்க வாழ்வில தினமும் இந்த 5 வெற்றிகளா மாறணும். உங்களோட தனிப்பட்ட வழிகளுக்கு மேலாக இந்த வெற்றிகளை நீங்க ஒவ்வொரு நாளும் தைரியமா உரிமை பாராட்டணும். இதை எப்படி செய்யறதுன்னு நீங்க கேட்கலாம். இதோ மிக எளிமையான 4 படிகள் கொண்டு ஒரு ஜெபமுறை இருக்கு. முதலாவது படி, உங்க வலிய, உங்க காயத்தை உள்ளபடியே தேவன்கிட்ட ஒப்புக்கொள்ளுங்க. அது அவர்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. இரண்டாவது, அந்த வலிய சிலுவையின் பாதத்துல அப்படியே இறக்கி வைங்க. மூன்றாவது, நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் வசனங்களை உங்க வாழ்விற்காக அறிக்கையிடுங்க. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அப்படின்னு சத்தமா வாய்விட்டு சொல்லுங்க. இறுதியா 4வது படி, அவர் கொடுக்கிற அந்த பூரண சமாதானத்துல முழுமையா இளைப்பாருங்க. இது ஒரு அருமையான தினசரி ஆவிக்குரிய பயிற்சி. இத கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ நாம சிறு குழு கலந்துரையாடல் பகுதிக்கு வந்திருக்கோம். நாம தனிப்பட்ட முறையில மட்டும் வளர அழைக்கப்பட்டவன் கிடையாது. எல்லாரும் ஒன்னா இணைந்து வளரும் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க வேத குழுக்களாகவோ அல்லது ஐக்கியங்களாகவோ கூடி வரும்போது உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. உங்க வாழ்வின் தற்போதைய சூழ்நிலையில இந்த 5 காயங்கள்ல எது உங்களுக்கு அதிக ஆறுதலை தருது, ஏன்? இந்த கேள்வி, இந்த சத்தியத்தை ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில பொருத்திக் கொள்ளவும், தேவனுடைய சுகத்தை குறித்த அவங்கவங்க சொந்த சாட்சிகளை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளவும் பெரிய அளவுல உதவி செய்யும். அதே போல ஒரு சமுதாயமா நாம எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறதையும் சிந்திப்பது ரொம்ப அவசியம். அவருடைய விழாவிலிருந்து பிறந்த சபை என்ற முறையில கடந்த கால வேதனைகளை சுமக்கிறவங்களுக்கு நாம எப்படி இன்னும் சிறப்பா உதவ முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புங்க. இது ரொம்பவே நடைமுறையான ஒரு சிந்தனை. சபையா, ஒரு குடும்பமா நாம எப்படி செயல்படலாம், வழியில் எடுக்கிறவங்களை எப்படி கனிவா அரவணைக்கலாம் அப்படிங்கிற ஆழமான புரிதலை இது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் நிச்சயம் உருவாக்கும். இந்த தியானத்தின் நிறைவாக இந்த உன்னதமான நம்பிக்கையை உங்க இதயங்கள் ஆழமா பதிய வைக்க நான் விரும்புறேன். ஒரு நாள் நாம அவரை முகமுகமாய் தரிசிப்போம். ஆமாங்க, நமக்காக இவ்வளவு கொடூரமான பாடுகளை சகித்து நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து நம்மை சுகமாக்கி அந்த தெய்வத்தை நாம நேர்ல பார்ப்போம். அன்றைக்கு அவருடைய காயங்களின் தழும்புகளை முத்தமிடுற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுவரைக்கும் ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த அன்பின் தழும்புகள் இன்னைக்கு உங்க வாழ்வின் எந்த வேதனைய ஒரு முழுமையான வெற்றியா மாற்றப் போகுது?